ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 129. வேதவர்ஷினி நவநீத கிருஷ்ணன் நிச்சயதார்த்தம் விமரிசையாக நடைபெற்றது. நிச்சயதார்த்தத்தையே பாதி திருமணம் போல் நடத்திவிட்டார் லிங்கேஸ்வரன். வர்ஷினியின் வீட்டில் நவநீதனுக்கு தர வேண்டியதிலும் நவநீதன் வீட்டில் வர்ஷினிக்கு தர வேண்டியதிலும் முரளி கெடுபிடி போட்டுவிட்டதால் அதில் அவர்கள் தலையிட முடியவில்லை. உடை நகை அனைத்திலும் வேணுவிற்கும் நந்துவிற்கும் எப்படி நடந்ததோ அதே அளவுதான் இப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக சொல்லிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் தங்கள் ஆசையை இப்படி நிச்சயதார்த்தத்தை விமரிசையாக செய்து தேற்றிக் கொண்டார்கள். எப்படியும் அவளுக்கு சேர வேண்டியது தானேடா, ஏன் இப்படி பண்ற என்று ஜெகநாதன் கேட்டதற்கு கூட மறுத்துவிட்டான் முரளி. பின்னாடி வர்றத பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் என்று விட்டான். ஏமாமா இப்படி பண்றீங்க என்று நித்யா கேட்க அவளை அவன் முறைத்த முறைப்பில் அதன் பிறகு அவள் வாயை திறக்கவில்லை. நிச்சயதார்த்தம் முடிந்து ஊர்க்காரர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரும் கிளம்பி சென்றுவிட இரு வீட்டினர் மட்டுமே அங்கே இருந்தனர். நவநீதனிடம் வந்தான் வரீஷ். நவநீதனும் வர்ஷினியும் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருக்க, என்ன மாம்ஸ், ஹாப்பியா என்றான் வரீஷ். சிரித்தான் நவநீதன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா என்று வரீஷிடம் கேட்டான். ஓகே ஓகே, ஆனால் கல்யாணத்துக்கெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு தான் எடுத்து கொடுக்கணும். டேய், இப்போவும் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீ செலக்ட் பண்ணது தானேடா. ஹலோ மாம்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ணதில் நான் செலக்ட் பண்ணதுக்கு பேர் செலெக்ஷனா? வேற என்னடா வேணும்? நான் கேட்குற பட்ஜெட்டில் நான் கேட்குற ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அப்புறம் ஒரு 5 பவுண்ட் செயின், ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு வாட்ச் என்று அவன் நீட்டிக்கொண்டே போக, டேய் போதும் போதும் என்று அவனை நிறுத்தினாள் வர்ஷினி. நவநீதனோ திகைப்பாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். எல்லோரும் அவன் கோரியதை கேட்டு சிரித்து கொண்டிருந்தனர். டேய் தம்பி, மாப்பிள்ளைக்கே நாம் அவ்வளவு வாங்கி கொடுக்கலடா, உனக்கு எதுக்குடா இதெல்லாம் என்றாள் வர்ஷினி. ஹலோ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே புருஷன் வீட்டுக்கு சப்போர்ட்டா? அப்படிதான் வச்சுக்கோ, போடா. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துடுச்சா? அது என்னவோ கரெக்டு தான், மனுஷங்க பழசெல்லாம் ஈஸியாக மறந்துடுறாங்க. என்னத்தடா மறந்தேன்? நீயும் மாம்சும் லவ் பண்ணும்போது நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சது யாரு? நான் தானே. சட்டென்று அவனை இழுத்து அவன் வாயை பொத்த முயற்சித்தாள் வர்ஷினி. வேகமாக அவள் கையை விலக்கிவிட்டவன், அது கூட பரவாயில்ல, மாம்சோட வீட்டில் மாட்டாமல் காப்பாற்றினது எல்லாம் யாரு? இப்பொழுது நவநீதன் இழுத்து வாயை பொத்த பார்க்க வேகமாக இருவரிடமும் இருந்து விலகி தள்ளி நின்றான். அதுவும் உங்கள் நந்து சார்கிட்ட மாட்டாமல் காப்பாற்றினதெல்லாம் நான் தானே. அவன் கூறியதும் வர்ஷினி திரும்பி நந்துவை தேட அவனோ அவர்கள் இருவரையும் தான் முறைத்து கொண்டு நின்றிருந்தான். மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு என்றான் நவநீதன் மெல்லிய குரலில். இருவரும் திருட்டு மொழி முடித்து கொண்டிருக்க இன்னும் தொடர்ந்தான் வரீஷ். ஏன் இது மட்டுமா? அப்புறம் அன்னைக்கும் உங்கள் முரளி அண்ணன், அவர்கிட்டையும் மாட்டாமல் நான் தானே காப்பாற்றினேன். இருவரும் பெரியதாக அதிர்ந்து கையெடுத்து கும்பிட்டு போட்டு அவனை கெஞ்ச ஆரம்பித்தார்கள். எல்லோரும் முரளியை பார்க்க அவனோ இதழில் புன்னகையோடு வரீஷையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் நின்றிருந்த லிங்கேஸ்வரன் தன் மகனின் கையை பிடித்து இழுத்து, அப்படியாடா, இவரை கூட ஏமாத்தினீங்களா? அது எப்படி என்றார். எஸ் டாடி, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 11 மணி இருக்கும். அக்காவும் மாம்சும் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அங்கே வந்துட்டார் போல என்று முரளியை கை காட்டி கூறினான். யார்கிட்டடா இந்நேரத்துக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்டதும், என் ஃப்ரெண்டு சரண் அண்ணா அப்படின்னு மாம்சு சொன்னார். அப்படியா, கொடு, நான் அவன்கிட்ட பேசணும்னு இவர் சொன்னதும் வேற வழி இல்லாமல் அக்கா என்கிட்ட கொடுத்து பேச சொன்னான். நானும் இவர்கிட்ட பேசினேன். அதனால தான் மாம்ஸ் அன்னைக்கு மாட்டாமல் தப்பிச்சாரு. தலையில் அடித்து கொண்டார் லிங்கேஸ்வரன். ஏண்டா, உன்னை ஏதோ பெரிய சிஐடி ரேஞ்சுக்கு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தா ஒரு சின்ன பையன் குரலுக்கும் உன் தம்பியோட ஃப்ரெண்டு குரலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? அவ்வளவு மக்கா நீ என்றார் முரளியிடம். ஆஹா, அப்படியா என்றவன் வரீஷை தன்னிடம் இழுத்து அவன் கழுத்தோடு இறுக்கமாக அணைத்து கேட்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு, பாதியை சொன்னா எப்படி என்றான். அது என்றவன், இல்லை டாடி என்று இழுக்க அவன் வாயில் செல்லமாக அடித்தவன், இதுக்கு மட்டும் வார்த்தை வருதா பாரு என்று சொல்லிவிட்டு கூறினான் முரளி. நான் ஹலோன்னு சொன்னதும் இவன் ஹலோ அண்ணா அப்படின்னு சொன்னான். சரண் தானே அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் கேட்டதும், இல்லை நான் சரணோட தம்பி அப்படின்னு சொன்னான். சரணுக்கு ஏதுடா தம்பி, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தானே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நான் சித்தி பையன் அப்படின்னு சொன்னான் என்று சொல்லிவிட்டு அவன் தலையை பிடித்து செல்லமாக ஆட்டிக்கொண்டே கேட்டான் முரளி. அன்னைக்கு என்ன கதையெல்லாம் விட்ட நீ, அது சொல்லு என்றான் வரீஷிடம். சொல்கிறேன் ஆட்டாதீங்க என்று சொல்லிவிட்டு, நான் 10th படிக்கிறேன்,
+1 அக்கௌண்டன்சி குரூப் எடுக்க போகிறேன். பேங்க்கில் வேலை செய்யணும்னு ஆம்பிஷன். அதனால் மாம்ஸ் கிட்ட சஜஷன் கேட்க தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளித்தேன். இப்போ தெரியுதா நம் அக்கா இல்லையான்னு என்று லிங்கேஸ்வரனிடம் கேட்டான் முரளி. அவனிடம் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு நகர்ந்த வரீஷ் அவனை முறைத்து விட்டு செல்ல மீண்டும் அவனை பிடித்து இழுத்து தன்னோடு அழுத்தி பிடித்து கொண்டான் முரளி. நீ ஏண்டா எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கிற? அப்படியெல்லாம் இல்லையே. பொய் சொல்லாத, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு உங்களை பிடிக்கல, போதுமா? எல்லோரும் திகைத்து போய் பார்க்க உரக்க சிரித்தான் முரளி. அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவன், ஏண்டா என்றான். உங்களால தானே மாம்ஸ் அக்காவை வேண்டாம்னு சொன்னாரு, அதனால தான். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட மாம்ஸ் அவளுக்கு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்கள் மேலே கோபம். அடப்பாவி என்றான் முரளி. அவனிடம் இருந்து வரீஷை இழுத்த லிங்கேஸ்வரன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்ணா என்றார். என்ன டாடி? இவர் எப்போ 2 பேருக்கும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாரு? 2 பேருக்கும் கல்யாணமாக உன் அக்காவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தானே போனாரு என்றார் லிங்கேஸ்வரன். ஐயோ சார் என்றான் முரளி. பட்டென்று அவன் முதுகில் ஒன்று வைத்தார் ஜெகநாதன். என்னடா இன்னும் சாரு மோருன்னு மாமான்னு சொல்லு. சரி சரி மாமா, அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட நடிப்பையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. நீ பேசுனதோட அர்த்தத்தை எல்லாம் நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். திகைத்து போய் பார்த்தான் முரளி. இல்லை டாடி, இவர் தான் சொன்னார் மாம்ஸ் கிட்ட அப்படி எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லை அப்படின்னு. சிரித்தார் லிங்கேஸ்வரன். உன் அக்கா கிட்ட நவநீதனை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு அவங்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை எல்லாம் உன் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சார் தெரியப்படுத்திட்டாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து வாழணும்னா என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு உன் அக்காவுக்கு சொல்லாமல் சொன்னார். அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னாரே என்று தன் நெற்றியை தட்டி யோசித்தவர், உங்கள் அப்பா அம்மா நவநீதனை மாதிரியே உனக்கு பிடிச்ச பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாரே, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய விஷயம். கவலைப்படாத, அப்பா அம்மா சம்மதத்தோட உனக்கும் நவநீதனுக்கும் கல்யாணம் ஆகும். அது வரைக்கும் படிப்பை பாரு அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. உன்னோட தம்பி வர்ற வரைக்கும் உங்கள் அப்பா கூட பிஸ்னஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னது எதுக்கு? வேலைக்கு எல்லாம் போனால் அந்த ஃபீல்டுலேயே இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அதுவே இங்கேயே இருந்தாதானே நவநீதனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா வரும். அதுக்காகத்தான். விழி விரித்து ஆச்சரியமாக முரளியை பார்த்தான் வரீஷ். முரளியோ லிங்கேஸ்வரனையே பார்த்து கொண்டிருக்க புருவம் உயர்த்தி, என்ன கரெக்டா என்றார் அவர். புன்னகைத்தான் அவன். அடப்பாவி என்றாள் சத்யா மெல்லிய குரலில். அப்போ உங்களுக்கே இதெல்லாம் தெரியாதா என்றாள் நித்யா. ஆமாம், அப்படியே அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு என்று சலித்து கொண்டாள் சத்யா. ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவன்தான் இங்கேயே பிஸ்னஸ் பார்த்துக்க சொன்னானே, அப்புறம் ஏன் உன் அக்கா வேலைக்கு போனான்னு தான் என்று சொல்லி வர்ஷினியை பார்க்க இப்பொழுதுதான் அவளுக்கு தன் தந்தையின் பார்வைகள் எல்லாம் புரிய தொடங்கின. எல்லாம் தெரிந்தும் தன்னை தன் போக்கில் விட்டு அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவர் அப்படி கேட்டதும், என்னோட வேலையை எல்லாம் நானே செஞ்சு பழகிறதுக்காக அந்த ட்ரைனிங் பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டேன் டாடி என்றாள். அப்போ அவன் சொன்ன அர்த்தமெல்லாம் புரிஞ்சுதான் நீ இத்தனை வருஷமும் இருந்தியா என்றார் வேதவல்லி. இல்லை பாட்டி, முதல்ல எல்லாம் எனக்கு எதுவும் புரியலை. அவர் பேசுனதோட டைரக்ட் அர்த்தம் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. நானும் அதை வச்சு தான் மனசை சரி பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கன்ஃபியூஷனில் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு தான் இதை பற்றி கேட்டு அவர் சொன்னதுக்கான அர்த்தத்தை எல்லாம் எனக்கு புரிய வச்சா. அவரே நிச்சயமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார், என்னை விட்டுட மாட்டாருன்னு அவ சொன்னதில் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆத்தி, நம்மளை போட்டு கொடுத்துட்டாளே என்று சத்தம் இல்லாமல் அங்கிருந்து நழுவி விட்ட தீபாவை யாரோ காதை பிடித்து திருக திடுக்கிட்டு பார்த்தாள் தீபா. பிரியாதான் அவள் காதை திருகி கொண்டிருந்தாள். நந்து அவளை முறைத்து கொண்டு நின்றிருக்க, சார் ப்ளீஸ் அவள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க என்றாள் மெல்லிய குரலில். நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம்? நீங்கள் தானே சார் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக சொன்னீங்க, அப்புறம் என்ன சார்? ஓஹோ என்றவன் அவளை ஆழமான பார்வை பார்த்தான். நிஜமாதான் சார், எனக்கு அவளை பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பொறாமையும் இருந்துச்சு. அவளும் அவங்க அப்பா மாதிரி இருப்பாளோன்னு நினச்சி அவகிட்ட இருந்து விலகினேன். ஆனால் அவள் திரும்ப திரும்ப வந்து பேசவும் அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம். நந்து முறைத்து கொண்டே இருக்க செல்லமாக அவன் மார்பில் தட்டிய பிரியா, விடுங்க பாவம் என்றாள். தீபாவும் பாவமாக தன் முகத்தை வைத்து கொள்ள, சரிப்போ என்று விட்டு பிரியாவோடு சென்று விட்டான். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் தீபா. அதுதான் அப்பா சொன்னாரு இல்லை, இன்னமும் என் மேலே கோபமாக தான் இருக்க போறியா என்று வரீஷின் கன்னம் கிள்ளி கேட்டான் முரளி.
என்னவோ உங்ககிட்ட க்ளோஸாக இருக்க தோணலை என்று சொல்லி தோலை குலுக்கினான் வரிஷ். முரளியும் புன்னகைத்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். வேதா அக்கா, இனி என் வேதா அண்ணி என்ற கேப்ஷனோடு வர்ஷினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை கிரி தன் ஸ்டேட்டஸில் பதிவேற்றம் செய்திருக்க, அதில் அவன் முகத்தை ஜூம் செய்து அதில் தெரிந்த மகிழ்ச்சியை கண்டு ரசித்து கொண்டிருந்தாள் மித்ரா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.